ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 நாள் முன்னாடி முருங்கைக்காய் புளிக்கறி வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்து எங்கள் அக்கா இன்றைக்கி அதனுடைய ரெசிபி போடு அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சமாக எண்ணெய், கடலை எண்ணெயோ நல்லெண்ணெயோ எதை எடுத்தாலும் கொஞ்சம் 2 கரண்டி ஊற்றி நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் கடுகு, வரமிளகா, நிறைய பூண்டு, ஒரு 5-6 பல் பூண்டு நல்லா வணக்கணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நிறைய உரிச்சு போடலாம். மொட்டாக போட்டோம்னா புளிக்குழம்புக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி போடலாம். கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், புளிக்குழம்பு மிளகாத்தூள் இருந்தாலும் போடலாம். சாம்பார் பொடியாக இருந்தாலும் போடலாம். நான் சாம்பார் தூள் தான் போட்டு அதுவும் நல்லா எண்ணெயில் நல்லா வறுத்ததுக்கப்புறம் முருங்கைக்காயை போட்டு தேவையான அளவு உப்பு, தண்ணி ஊற்றி முருங்கைக்காய் நல்லா வேக வைக்கணும். வெந்ததுக்கப்புறம் கத்திரிக்காயும் போட்டு புளி ஊற்றிடலாம். கொஞ்சமாக ஒரு 4-5 டீஸ்பூன் தேங்காயை மிக்சியில் அடித்து அதனுடைய பால் புளிஞ்சு ஊற்றிடுவேன். தேங்காயினுடைய சக்கையெல்லாம் போட மாட்டேன், கிரேவி ரொம்ப திக்காயிரும். அதுக்கப்புறம் அந்த பால் ஊற்றி நல்லா ஒரு கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கரும்பு சக்கரை போட்டு இறக்கணும்னா புளிக்குழம்பு சூப்பராக இருக்கும். இந்த முருங்கைக்காய் புளிக்கறி செம்ம டேஸ்ட். இதில் இருக்கிற முருங்கைக்காய் நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அக்கா தங்கச்சிகள்லாம் கேட்டாங்கன்னா சமைச்சு கொடுக்கணும். ஆனால் என்ன பண்ணுறது, டிஸ்டன்ஸில் இருக்கிறாங்க. அதனால வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.